ஏம்மா உங்களுக்கு இந்த தொழில் பற்றி தெரியுமா? பீடி சுற்றுற தொழில் எங்கள் ஊரில் எல்லா பொம்பளைங்களும் செய்தது தான். இப்போ ரொம்ப யாரும் செய்ததில்ல. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ சுற்றியிருக்கேன் பீடி. ஏன்னா எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதும் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறமும் எங்களுக்கு சோறு போட்ட ஒரே தொழில் இதான். ஏன்னா வேறு வழி கிடையாது. எங்கள் அப்பா மட்டும்தான் உழைச்சிட்டு இருந்தார். அவரும் உடம்பு சரியில்லாமல் படுத்ததுக்கப்புறமா நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து பீடி சுற்றினோம். ஏன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேறு வழியே கிடையாது, வேறு வருமானமும் கிடையாது. இதுதான் எங்களுக்கு சோறு போட்டுச்சு. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பிள்ளைகளை கூட கொஞ்சம் இது வளர்த்து விட்டுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு உதவி செஞ்ச தொழில். இப்போவும் எனக்கு செய்யணும்னு ஆசை தான். ஆனால் இப்போ செஞ்சாலும் இதுக்கு துட்டு இருக்குது. ஆனால் நமக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த முதுகில் ஒரு ஊசி போடுதா பற்றில அது வந்து உட்காந்து செய்யவே முடியல. இந்த வேலை செய்யணும்னா 100 ரூபாய்க்கு உழைக்கணும்னா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மணி நேரமாவது உட்காந்துருக்கணும். உட்காந்த இடத்துல உட்காந்து வேலை பார்த்தா தான் ஒரு 100 கிடைக்கும். இதோட மதிப்பு அவ்வளோதான். ஆனால் 6 மணி நேரம் நம்மளால் உட்கார முடியல. ஆனால் ஆசையாக தான் இருக்குது செய்ய.